இன்றைய நேபாளத்தின் அன்றைய மன்னர் சுத்தோதனா மற்றும் அரசி மாயாவிற்கும் கிமு 563 முதல் 480 இடையேயான ஆண்டுகளில் பிறந்த கௌதம புத்தா தனது 16வது வயதில் இளவரசி யசோதராவை மணந்து ரகுலா எனும் மகனையும் பெற்றார். ஒரு நாள் தனது அரண்மனையிலிருந்து வெளியே மக்களை சந்திக்க செல்கையில் மக்கள் படும் கஷ்டங்களைக் கண்டு தனது 29வது வயதில் சொகுசான ராஜ வாழ்க்கையை துறந்து துறவறம் பூண்டார். பல வருடங்கள் கழித்து அவர் மனைவியும் அதே மடத்தில் இணைந்தார். இன்றைய பீகார் மாநிலத்தில் உள்ள கயாவில் இருக்கும் போதி எனும் அரச மரத்தின் கீழ் தியானம் செய்யும் போது சித்தார்த்தா ஞானமடைந்தார் புத்தா. இந்த நிகழ்வு போதிமர அறிவொளி என்றும் அழைக்கப்படுகிறது. புத்தர் தனது முதல் அறிவுரையை வாரணாசிக்கு அருகிலுள்ள தம்மசக்கப்பவட்டனா சுட்டா என்று அழைக்கப்படும் இடத்தில் வழங்கினார். அவரது தோழர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பிரசங்கம் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கைகளான 4 உன்னத உண்மைகளை வகுத்தது. புத்தரின் போதனைகளில் மையமானது எல்லாவற்றிலும் உச்சநிலைகளை தவிர்ப்பதாகும். ஆன்மீக விடுதலையானது துறவரத்தால் அல்ல, மாறாக வாழ்வின் சமநிலையான அணுகுமுறையில் மட்டுமே காணப்படுவதாக புத்தரின் கொள்கை அறிவுறுத்துகிறது. ஜாட்கா கதைகள் எனும் புத்தகம் புத்தர் ஞானம் பெறுவதற்கு முன்பு வாழ்ந்த அவரது கடந்த கால வாழ்க்கையை விவரிக்கும் கதைகளின் தொகுப்பாகும். இந்த கதைகள் புத்தரின் பல்வேறு நிகழ்வுகள் மூலம் தார்மீக பாடங்கள் மற்றும் நற்பண்புகளை விளக்குகின்றன. புத்தர் தனது 80வது வயதில் இந்தியாவின் குஷி நகரில் பரிநிர்வாணா எனப்படும் நிலையில் காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு உலகம் முழுவதும் அவரது போதனைகளை அவரது சீடர்கள் இன்றளவும் பரப்பி வருகின்றனர். பௌத்தத்திற்கு முன் இந்தியா பல்வேறு தத்துவ மரபுகளின் தாயகமாக இருந்தது. இதில் ஜெயின் போன்ற மார்க்கங்கள் பௌத்தத்தின் வளர்ச்சியில் பங்கெடுத்தன. உலகத்திலேயே புத்த மதத்திற்கென ஒரு காப்பியம் எழுதப்பட்டது என்றால் அது தமிழில்தான். அதுவே சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை. புத்த மார்க்கமானது தாய்லாந்து, ஜப்பான், ஸ்ரீலங்கா, மியான்மர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தென்கொரியா, சீனா, திபெத், மங்கோலியா, பூட்டான் என 12 நாடுகளில் பரவியுள்ளது.